வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட்டான அப்டேட்லாம் நம்ம வந்து பவர்லாம் கொஞ்சம் மாற்றிட்டாங்க கேஸ். ஒரு பவர் 2 பவரை மாற்றி வச்சுருப்பாங்க. அதுக்கான பவர் எபிலிட்டி என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மொதல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக இப்போ எல்லா ஈவெண்ட்டுக்கும் வரும் கைஸ். நம்ம ஷார்ட்ஸும் போடுவோம். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணணும் கைஸ். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ். இந்த மாதிரி பவர்லாம் கொஞ்சம் முன்னாடி காய்ச்சிக்கிறேன் கைஸ். எப்பவும் போல தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் வச்சுருப்பாங்க கைஸ் யாருமே. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோமர் கேரக்டர் கைஸ் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ஒன்று நீங்கள் பவர் யூஸ் பண்ணி அடிச்சிக்கலாம், இல்லைனா எனிமியை கொண்டு கூட நீங்கள் அது பவர் ஏற்றிக்கலாம். இந்த வந்துட்டு ஸ்கில்லுன்னு எல்லா பவருக்குமே ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து 2 விதம். மஞ்சள் கலர் வந்து பார்த்துக்கோங்க. மஞ்சள் கலர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான் வச்சுக்கிட்டு, இப்போ நான் போகிற பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பவரை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் தான். ஒரு 25 ஹெச்பியை குறைக்கும், கொஞ்சம் லைட்டாக மூவ்மெண்ட் ஸ்பீடை குறைச்சிடுமா, அதே மாதிரி அந்த சைடு தெரியுதா, அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இதுவும் அதே ஷாட்டு தான் அவ்வளோ கரெக்டாக ஸ்கோப் தலைவே இருக்கும். கொஞ்சம் ரேட் ஆஃப் ஃபயர் அதிகமாக, அவ்வளோதான். 2வது பவர் என்ன கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஸ்னோ ஈவெண்ட்டில் ஒரு ஸ்கேட்டிங் மோட் கொடுத்தாங்கல்ல, அது வந்து ட்ரோன் வந்து ஸ்கேட்டிங் போட மாதிரி நம்ம கால் கீழே இருக்கும். கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும். அதே அடுத்து நார்மல் பவர் தாங்க ட்ரோனுக்கு. அதே தான் 25 ஹெச்பி மைனஸு, கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ் ஆகும் கைஸ். அடுத்தது போயிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊக்காங்க தான் கைஸ். நீங்கள் ஒரு புதர் போட்டால் அது 3 புதராக மாறும். ஆனால் போகிறது நீ உங்களோட புதர் தான். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சரு. இது நீங்கள் கிராஸாக போனீங்கன்னா எனிமி பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். எதுடா எனிமி எதுடா வேஸ்ட்டு புதருன்னு தெரியும், கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதில் 2 விதம் கைஸ். நான் யாருக்குன்னே காமிச்சிருப்போம். 3 புதராக நம்ம பிரியும். 2வது இப்படி தான் கைஸ் போகும். ஒரே ஒரு உட்காங்க மட்டும் தனியாக போய் ஒரு நேரத்தில் நின்றோம், செனட்டுற மாதிரி. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக அந்த 2-3 கோடு வரும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இருக்கும். இதான் சொல்கிறான்னா எனிமி அவன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுவான். இதுதா சரி, இவன் தான் பண்டல் கொஞ்சம் டவுன்லோட் போட்டிருக்காதா, அதனால இவன் தான் அது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பயந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவான், லைட்டாக பயந்து போவான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கைஸ் அலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதம். பவர் இப்படி தான் இருக்கும், நவுண்டுட்டே போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சைடு பொறுமையாக நவரும், லெஃப்ட் சைடு பாருங்க. இதே நான் எனிமி சைடில் இருந்து காமிக்க. இது பவர் இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம எனிமி சைடில் போயிடுவோம். எனிமி சைடு பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். எனிமி சைடில் இந்த போகிற சைடு அடி நவுளுதா, அப்படி பின்னாடி வளைச்சு போனோம்னா நம்ம ஸ்கைலர் விட்டோன்னா அப்படியே உடஞ்சிரும். நெக்ஸ்ட்டு போகிற பார்த்தீங்கன்னா ஒரு சீல்டு மாதிரி இருக்கும், ஆனால் எனிமி சுட்டு நமக்கு டேமேஜ் உள்ளதான் செய்யும். அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும். க்ளோவால் எந்த க்ளோவால் போட்டிருந்தாலும் நீட்டாக உடச்சி போயிட்டே இருக்கும். ஒரு 200 மீட்டருக்குள்ளே நினைக்கிறேன், 200 இல்லை 300 மீட்டருக்குள்ளே எந்த க்ளோவால் போட்டிருந்தாலும் எல்லாத்தையும் உடச்சி விட்டு போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஆஸ்கர் கேரக்டர் கைஸ். ஆஸ்கருக்கு 2 விதம். ஒன்று வந்து 3ஆ பிரிஞ்சு ஓடுறது. இந்த போதா 25 டேமேஜ் 3 க்ளோவல் போட்டிருந்தோம். 3 க்ளோவல் போட்டிருந்தோம், 3 க்ளோவிலையும் உடச்சிட்டு போயிடும். 2வது விதம் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்போம், ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம். வழியில் எத்தனை க்ளோவல் எவ்வளோ பேர் இருந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாப்புல. இதான் கேஸ் இது ஆஸ்கருக்கு உள்ளது. இவருக்கு 5 1 2 3 4 5 க்ளோவல் கிட்ட உடச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோனோ, ஓல்டு கேரக்டர் குரோனோ. அது வந்து பார்த்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோனோ போட்டு எங்கெல்லாம் ஓடுறீங்களோ அங்கெல்லாம் போயிடும். திரும்பி இந்த குரோனோ டச் வச்சிங்கன்னா அது அதே இடத்துல நின்றுடும் கைஸ். பாருங்க, டச் வச்சிட்டானா அப்படியே ஒரு இடத்துல நின்றுடும். இப்போ நீங்கள் நிறுத்தினா கூட நிறுத்திக்கலாம், அப்படியே நீங்கள் அந்த இடத்துல டச் வச்சிட்டீங்க அது பாட்டு அப்படி நின்றுடும். அடுத்து நீங்கள் உள்ளே போய் எனிமி அடித்து பதற விட்டுருலாம். அடுத்து நம்ம 2வது போயிடலாம். 2வது போயிட்டோம்னா அது நீங்கள் நமக்கு நார்மலாக தெரியும். இதே எனிமிக்கு பார்த்தீங்கன்னா ஊதா கலரில் தெரியுமா, ஆனால் கன்ஃபியூஷன் எங்கேயா எனிமி இருக்கான் அப்படின்னு. நீங்கள் அப்படியே பின்னாடி போய் சுற்றி போயிட்டு அடிச்சிடலாம். அலாக்கு வந்து இப்போ 2